அனைவரோடு கூடி ஜெபம் பண்ணுகிற ஒரு ஜெப ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக ரோதை என்ன செய்கிறாள், காணப்படுகிறாள். பிரியமானவர்களே, நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஜெப ஐக்கியங்களோட நமக்கும் நல்ல ஒரு இப்படி ஒரு ஜெப ஐக்கியம் என்ன செய்யணும், நிச்சயமாக நமக்கும் வேணும். அநேகரோடு நம்ம இணைந்து தேசத்துக்காக நம்ம நிச்சயமாக ஜெபிக்கிறதுக்காகத்தான் இந்த வேளையில் ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். வருஷத்தின் இறுதி நாட்களை நம்ம வந்திருக்கிறோம். எப்படினா 2 பேரோ 3 பேரோ இணைந்து ஆன்லைன்லேயோ இல்லை கூடியோ நம்ம ஜெபிக்க வேண்டும். நமக்கு ஒரு ஜெப ஐக்கியம் நிச்சயமாக வேண்டும் தேசத்தில். இதே போல் அநேகர் யாரெல்லாம் சிறைச்சாலை அனுபவத்தில் சிறையிருப்பில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நம்ம இப்படி ஐக்கியமாக இணைந்து ஜெபிக்கும் பொழுது, அன்றைக்கு எப்படி ஆண்டு தேவன் ஜெபத்தை கேட்டு தூதனை அனுப்பி அந்த பேதுருவை சங்கிலிகளெல்லாம் கலண்டு விழும்படி விடுதலையை கொடுத்தாரோ, இன்றைக்கும் அநேகர் நீங்கள் பார்த்தீர்களானால் பிசாசின் கட்டிலும் இச்சையின் ஆவியினாலும் செல்போன் அடிமைத்தனத்தினாலும் கொலைவெறியின் ஆவியினாலும் குடும்பங்களில் பல்வேறு விதமான பிரிவினையின் ஆவியினால் கட்டப்பட்டு குடும்பங்கள் அடி உடைக்கப்பட்டு சீரழிந்து சின்னாபினமாய் கொண்டு கிடக்கிறது. சத்துரு அநேகரை குடிவெறியினால் ஆவினால் கடன் என்னும் பிரச்சனையால் கட்டி வைத்துள்ளான். அநேகர் கட்டப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறார்கள். அநேக குடும்பங்களில் கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். இவர்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நீங்கள் ஒரு நல்ல ஐக்கியத்தோடு இணைந்து கொள்ள வேண்டும். 2 பேரோ 3 பேரோ இணைந்து இந்த சிறைச்சாலை அனுபவத்தில் இருக்கிற ரோதை என்னும் பெண்மணி எப்படி ஜெபித்தாளோ அதே போல நீங்களும் தேசத்தில் காரியங்களை கண்டு அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல ஜெப ஐக்கியத்தில் அவளை போல நீங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இதிலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம்.